விஜய் டிவி புகழ் கோடியில் சம்பாதித்த ஒரே ஆங்கர் வந்துட்டு இவங்க தாங்க. திடீர் மரணமா? என்ன நடந்தது? விபரீதத்தில் முடிந்த 2வது திருமணம். ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்டு தாங்க எப்போதுமே பெஸ்ட்டு. அதாவது முதல் ஸ்டெப் தான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த செகண்ட் ஸ்டெப் எடுக்கும்போது திருமணத்தில வந்துட்டு அது ஆபத்தில முடியும். ஓகேவா? முதல் கணவர் மாரி நம்மள 2வது கணவர் புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய கடினம். ஒரு பெண்ண சொன்னேங்க. ஓகே. அந்த மாரி ஒரு நிலைமை தான் ஆ விஜய் டிவியோட ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பு என்றே சொல்லாங்க. ஒரு தைரியமான வீர பெண்மணி என்றே சொல்லலாம். கன்னடத்தில பிறந்தவங்க நம்ம பிரியங்கா. அதாவது விஜய் டிவியோட செல்லப்பிள்ளை. சூப்பரா ஆங்கர் பண்ணுவாங்க, காமெடி பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஆரம்பத்தில தமிழ் தெரியாது. எப்படியாவது அதாவது சின்ன திரையில வந்துட்டு சாதிக்கணும் அப்படின்னு தமிழ கத்துக்கிட்டு சென்னைக்கு வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா தான் இவங்களுக்கு ஒரு பேக் போன் என்றே சொல்லாங்க. ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பு என்றே சொல்லலாம். அண்டு இவங்களுக்கு சின்ன வயசுலயே அப்பா தவறிட்டாரு. பாருங்க தவறுனோனே இவங்க தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து, அவங்க அம்மா பின்னணி மூலம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் ஆரம்பத்தில சான்ஸ் கேட்டு, அதுக்கப்புறம் விஜய் டிவில பார்த்தீங்கன்னா, சிறுக சின்ன சின்ன நிகழ்ச்சியில கலந்து கொண்டு, இவருக்கு எங்க ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சதுன்னா, மாகாப்பா இருக்காரு இல்லையா? அவரோட சேர்ந்து சினிமாக்காரன் காஃபி அந்த நிகழ்ச்சிய வந்துட்டு தொகுத்து வழங்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் பொல்லி பில்லி, சூப்பர் சிங்கர், ஸ்டார் மியூசிக், கலக்கப்போவது யாரு, ஜோடி நம்பர் 1 போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மத்தியில் அறியப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஒரு ஆங்கர் கோடிகள்ல சம்பாதித்த ஒரே பெண்மணி இவங்க தான். அதாவது கோடியை நெருங்கியிருக்காங்க என்று சில டேட்டாக்கள் வந்துட்டு சொல்லப்படுகிறதுங்க. ஏன்னா இவங்க இருந்தா தான் எந்த ஷோவுமே வந்துட்டு பளிச்சுன்னு இருக்கும், பிரகாசமா இருக்கும். இவங்க குரலே வந்துட்டு ஒரு தனித்துவமா இருக்கும். சூழலுக்கு ஏற்றவாறு யாரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த நிகழ்ச்சி டல்லா போனாலும் அத வந்துட்டு டிஆர்பி ஏத்துறது எல்லாமே இவங்களுக்கு தெரியுங்க. இவங்க குரலே வந்துட்டு ஒரு மந்திரமா தான். கணீர், 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 கணீர்னு ஒலிக்கும். ஜாலியா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே வழிநடந்த வாழ்க்கை. ஆனா நிகழ்ச்சியில வந்துட்டு அத காட்டிக்கிற மாட்டாங்க. அவங்க கோஸ்ட் பண்ண எல்லா நிகழ்ச்சியுமே வந்துட்டு டாப் 2 ஹிட் என்று தாங்க சொல்லணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்தாங்க. பட்டி தொட்டியிலருந்து, இளைஞர்கள்லருந்து எல்லாத்துக்குமே அறியப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதுலயுமே வந்துட்டு ஒரு ரன்னர் ஆஃபா வந்தாங்க. ஏகப்பட்ட மணி சம்பாதித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இன்ன வர இவங்க இல்லைன்னா விஜய் டிவி இல்ல, விஜய் டிவி இல்லைன்னா இவங்க இல்லங்க. ஓகேவா? விஜய் டிவி தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பு. இவங்க விஜய் டிவில தான் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்க. இவங்களோட முதல் திருமணம் யாருன்னா, பிரவீன்குமார். அவர் யாருன்னா, விஜய் டிவில ஒரு துணை இயக்குனரா இருந்தாருங்க. எல்லா ஷோவுக்குமே ஒரு துணை இயக்குனரா அவர் தான் பணியாற்றி வந்தாரு. 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, காதல் ஏற்பட்டது. காதல் ஏற்பட்டோன 5 வருடம் காதல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா தாங்க போய்க்கிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சாங் இருக்கு இல்லையா? கண்ணதாசன் பாட்டு. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. ஒய்ஃப் வந்துட்டு அப்படியே மிருகிக்கிட்டே இருந்தாங்க. லட்சங்கள் கோடியை வந்துட்டு தொட ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஷிப் இன்ஸ்டாகிராம் மூலமும் ஏகப்பட்ட சம்பாத்தியம். ஆனா இவங்க கணவர் வந்துட்டு பின்னடைவு ஆகிக்கிட்டே இருந்தாருங்க. அவரோட வருமானம் குறைந்துகிட்டே இருந்தது. இது மிகப்பெரிய ஈகோ கிளாஸா மாறுச்சுங்க. இவங்க என்ன சொன்னாங்க, "வேற தொழிலுக்கு போ. நடிகரா ட்ரை பண்ணு. இல்லாட்டினா வந்துட்டு ஒரு ஆங்கரா ட்ரை பண்ணு." பிரியங்கா அந்த மாதிரி அவர ரொம்ப நெருக்க, அவருக்கு வந்துட்டு செட் ஆகல. "எனக்கு புடிச்ச துறையில தான் நான் பணியாற்ற முடியும். நீ சொன்னதெல்லாம் என்னால பண்ண முடியாது." அது ஒரு பிரச்சனை. அங்க இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தை இவங்களுக்கு இல்லங்க. இதுல ஏகப்பட்ட டிப்ரஷன். ஏன் குழந்தை இல்ல, குழந்தை இல்ல? ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்துட்டு இவங்க குழந்தை பெத்திருக்கலாம். பிரியங்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, "நான் விஜய் டிவில வந்துட்டு பெரிய ஆளா சாதிக்கணும். அதனால அந்த கருவ கலைக்கிற மாத்திரைய அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாமலேயே போயிருச்சுங்க. மருத்துவ ரிப்போர்ட் சொல்லப்படுகிறது. வலைதளங்கள்ல படிச்ச செய்தி தான். ஓகேவா? அத தான் நான் உங்கட்ட வந்துட்டு கன்வெர்ட் பண்றேன். இந்த செய்தியுமே வலைதளங்கள்ல படிச்சதாங்க. ஓகே. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு, சரி நம்ம ஒய்ஃப் வந்துட்டு பெரிய ஆள் ஆயிட்டா, அவளுக்கு நிகரா நம்ம வர முடியல. இந்த ஒரு ஈகோ ஏற்றத்தாழ்வே வந்துட்டு இவங்க விவாகரத்துக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. குழந்தையின்மையும் ஒரு காரணம். அதுவுமே ஏகப்பட்ட சண்டைகள், சச்சரவுகள். ஓகே. மேலும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள இந்த மோதல் ஏற்படும்போதே பிரியாவுக்கு டிஜே வசியோட வந்துட்டு கொஞ்சம் என்னங்க சொல்றது, காதல் ஏற்பட்டது என்றே சொல்லலாம். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, அவருக்கு ஏஜ் 50க்கு மேலங்க. இவங்களுக்கு என்ன வெறும் 32 ஏஜ் தான் இருக்கும். மகள் வயசு தான் இருக்கும். மகள் வயசு உள்ளவர வந்துட்டு அவர்
திருமணம் பண்ணிக்கிட்டாரு டிஜே வசி. 2 பேருக்குமே புடிச்சு போச்சு. வயசாங்க முக்கியம். அன்பா இருக்காருங்க. அன்பா பார்த்துக்கிறாருங்க. அதுதாங்க முக்கியம்னு சொல்லிட்டு 2022ஆம் ஆண்டு அவர வந்துட்டு திருமணம் பண்ணாங்க. ஓகேவா? திருமணம் பண்ணி இவ்வளோ நாள் அதாவது ஜாலியா தான் இருந்தாங்க. சந்தோஷமா தான் இருந்தாங்க. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? புது பொண்டாட்டி இனிக்க தான் செய்வா. புது பொருள் வந்துட்டு இனிக்க தாங்க செய்யும். நம்ம ஒரு பைக்கோ, காரோ வாங்குனோம்னா ஆரம்பத்தில புதுசா தொடச்சுக்கிட்டே இருப்போம். போக, 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 போக வந்துட்டு வெறுத்து போயிரும். அந்த மாரி தான் வந்துட்டு இவங்க லைஃப்ல நடந்தது. முதல் கணவர விட்டு பிரிஞ்சாலும், அந்த விஜய் டிவில பார்த்தீங்கன்னா 2 பேரும் என்ன சொல்றதுங்க, நண்பர்கள் தான். ஏன்னா விஜய் டிவில தான் அவரும் பணியாற்றி வருகிறார். 2 பேரும் பேசியிருக்காங்க. முதல் கணவரோட இவங்க ஜாலியா சகஜமா பேசியிருக்காங்க. ஏன்னா திரைத்துறையினாலே அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகேவா? அப்படிதான் சகஜமா இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது, 2ண்ட் கணவர் வந்துட்டு டிஜே வாசி அவனோட பேசக்கூடாது. அது வந்துட்டு நமக்கு ஒத்து வராது. பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. என்ன நீங்க ஆரம்பத்துலலாம் இத நீங்க சொல்லலையே! இப்ப என்ன என்னோட சுதந்திரத்த வந்துட்டு நீங்க வந்துட்டு தடுக்கிற மாரி தெரியுது. நான் என் ஃப்ரெண்டா தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னோனே, அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு என்றும் வலைதளங்கள்ல சில செய்திகள் வெளியாகி மிகப்பெரிய மனக்கசப்பு 2 பேருக்குமே ஏற்பட்டிருக்குங்க. அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மில்லியன்ல புரள்றவருங்க. இப்ப 2ண்ட் கணவர் டிஜே வசி ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி நிறுவனரா இருக்காரு. அதாவது திருமணங்கள் மற்றும் விருந்துகளை ஏற்பாடு செய்யும் தொழில்ல வந்து அவரு இருக்காருங்க. அவர் சொல்லியிருக்காரு, "நான் பணக்காரன் தானே, நீ வீட்ல இரு. ஒரு குழந்தைய வந்துட்டு பெத்துக்குருவோம்." அப்படின்னு சொல்லும்போது தான், பிரியங்கா வந்துட்டு ஒரு உண்மைய வந்துட்டு மறைச்சிருக்காங்க. இவங்கனால குழந்தை பெத்துக்கிற முடியாது. கர்ப்பப்பை வந்துட்டு வீக்கா இருக்குங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய காரணம். முதல் கணவரோட பிரிஞ்சது. இதற்கு பெரிய காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில திரைத்துறையில நம்ம பெரிய ஆளா வரணும், சின்ன திரையில நம்ம பெரிய ஆளா வரணும், விஜய் டிவில பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேப்லெட் கருவ கலைச்சு ஏகப்பட்ட டேப்லெட் எடுத்திருக்கிறதா வலைதளங்கள்ல சில செய்திகள் வெளியாகி உள்ளது. இது நாளடைவுல பார்த்தீங்கன்னா பாதிச்சிருச்சுங்க. ஓகேவா? பாதிச்சோனே இனிமே உங்கனால குழந்தை பெத்துக்கிற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ரிப்போர்ட்ட வந்துட்டு 2ண்ட் கணவர்கிட்ட காமிக்கல. ஓகே. அதுக்கப்புறம் வா பரிசோதனை பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போய் டெஸ்ட் பண்ணும்போது தான் மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா, உங்க கணவர் முன்னாடியே சொல்லிட்டாங்க. உங்க மனைவிக்கு வந்துட்டு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இல்ல. கர்ப்பப்பை வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன இத வந்துட்டு மறைச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன்னோட வாழ முடியாதும்மா அப்படின்னு மிகப்பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு. 2வது கணவர் வந்துட்டு இவங்க ஆசையா நினைச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அன்பா இருந்திருக்காரு. நான் கைவிடவே மாட்டேன். கடைசி வரை நீ தான் எல்லாமே, என்னோட தெய்வம் எல்லாமே. எதா இருந்தாலும் நான் சகிப்புத்தன்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான், இதெல்லாம் புடிச்சு போய் தான் பிரியங்கா வந்துட்டு திருமணம் பண்ணாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முதல் கணவரோட பேசுறதும் ஜாலியா தான் பேசுறாங்க. வேற நோக்கத்துல பேசல. மேலும் இந்த உண்மைய மறைச்சதுனால, 2வது கணவர் டிஜே வசி வந்துட்டு ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டாரு. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் வந்துட்டு ஜாட மாடையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, குழந்தை இல்லைன்னா ஒரு பெண்ண வந்துட்டு மறுபடி தவறா வந்துட்டு பேசுவாங்கன்னு வைங்களேன். அதனால தான் அந்த முதல் கணவர விட்டே பிரிஞ்சாங்க. முதல் கணவர் குடும்பத்திலயும் அந்த பிரச்சனை ஏற்பட்டது. நீ ஆரம்பத்திலேயே வந்துட்டு குழந்தை பெத்திருக்கணும். நீங்க தொழில்ல ஃபோக்கஸ் பண்ணி இப்ப இந்த மாரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சுல, ஊர் உலகத்துக்கு நம்ம என்ன சொல்றது? அந்த மாரி சாடமாடையா பேசினவுன தான் இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சது என்றே சொல்லாங்க. முதல் திருமணம். இப்ப அதே மாதிரி 2வது திருமணத்திலயும் அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா, நெருக்கடி குடுத்து, இவங்களோட செயல்பாடுகள் பிடிக்காம சந்தேகப்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தினரும் "என்னடா புள்ள இல்லாம எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சண்டை, சச்சரவு. ஆனா இதெல்லாம் வெளிய தெரியாம இன்னும் அவங்க நிகழ்ச்சியில தாங்க பணியாற்றி வருகிறார்கள். உங்களுக்கு உதாரணம் சொல்லப்போனா, இவங்க சின்ன திரையில பாண்டியன் ஸ்டோர்ல சித்ரா வந்துட்டு நடிச்சாங்களே அந்த சீரியல்ல, அவங்க அப்படிதான் வெளியில சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோ முடிச்சுட்டு போயி, என்னங்க விபரீத முடிவு எடுத்து இறந்துட்டாங்கன்னு வைங்களேன். அந்த மாரி ஒரு சூழலுக்கு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா போய் உள்ளார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. ஏன்னா 2வது கணவர வந்துட்டு முழுக்க முழுக்க 100% உண்மையா நம்புறாங்க. நம்பி தான் தன்னை விட ஒரு 18, 19 வயசு அதிகமா இருந்தாலும் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பட் அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சிருக்குங்க. அவங்க கணவர் சந்தேகப்பட்டதாகவும், இவங்க இந்த குழந்தை பாக்கியம் நமக்கு இல்ல அந்த உண்மைய மறைத்ததும் தெரிய வர போய், ரொம்ப வந்து பழிவாங்க ஆரம்பிச்சுட்டாராமா. இந்த டிப்ரஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க சில விபரீத முடிவு அதாவது பிரியங்கா விபரீத முடிவு எடுத்திருக்கிறதா வலைதளங்கள்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. மருத்துவமனையில வந்துட்டு அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாமா. தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பான செய்தி வந்துட்டு வெளியாகி உள்ளது நண்பர்களே. அப்பா இல்லாம சின்ன வயசுலயே தன்னோட சுய முயற்சியில வந்துட்டு முன்னுக்கு வந்தாங்க. தமிழ் தெரியாது. தமிழ கத்துக்கிட்டு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு ஆங்கர்லயே வந்துட்டு இவங்க தாங்க கோடிய நெருக்கி வந்துட்டு சம்பளம் வாங்குனாங்க. அந்த
வீக்னஸ் இவங்ககிட்ட தான் இருக்கு. அப்படி ஒரு பெண்மணி மீண்டு வரணும். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். நாம் அனைவருமே அவங்களுக்காக ஆண்டவன ப்ரே பண்ணிக்கலாங்க.